சன் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இன்று 3/8/2024 சனிக்கிழமை, ஆடி மாதம் 18ஆம் நாள், சதுர்த்தசி திதி இன்று மதியம் 3:51 வரை. அதன் பிறகு அமாவாசை திதி. புனர்பூசம் நட்சத்திரம் இன்று காலை 11:59 வரை. அதன் பிறகு பூசம் நட்சத்திரம். இந்த நாளின் ஒரு சிறப்பு அம்சமாக ஆயில்யம், கேட்டை, ரேவதி ஆகிய புதனின் 3 நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் எல்லோருக்குமே தாராபலம் உள்ள நல்லவைகள் நடக்கக்கூடிய இனிய நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. மேற்கண்ட 3 நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் ஒரு பொருளை விற்பதற்கோ வாங்குவதற்கோ அல்லது ஒரு வேலை, தொழில், வியாபாரம், விவசாயம் போன்ற ஜீவன அமைப்புகளில் ஏதேனும் ஒரு புதிய சுப விஷயத்தை முன்னெடுத்து செய்து அதன் மூலமான வெற்றிகள், லாபங்கள், பண வரவினை அடையக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமையும். அடுத்து 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களை பார்க்கலாம். மேஷராசிக்காரங்களுக்கு சந்திரன் 4ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. அதே நேரத்தில் அமாவாசையை நோக்கி சந்திரன் நெருங்கி கொண்டு இருக்கிறார். மற்ற கிரகங்களை பார்த்திங்கன்னா இன்றைக்கு மேஷராசிக்காரங்களுக்கு பிரமாதமான ஒரு நல்ல அமைப்பில் 11ஆம் இடத்துல சனி இருக்கிறது, 6, 12ஆம் இடங்களில் ராகு கேதுக்கள் இருக்கிறதுன்னு அப்படி ஒன்றும் பெரிய சோதனைகள் இல்லாத தன்மைகள் இன்றைக்கு உண்டு. ஆனால் ஒன்றே ஒன்று, வீடு வாகன விஷயங்களில் சில பல குறைகள் இன்றைக்கு இருக்கும். அம்மாவோடு கூட கொஞ்சம் மன கஷ்டங்கள் இருக்கக்கூடிய தன்மைகள். அம்மா ஒன்று சொல்ல, நம்ம ஒன்று சொல்ல, என்னடா அது 2 பேருக்கும் இந்த மாதிரியான ஒரு கருத்து வேறுபாடு இருக்குதே, அல்லது அம்மா கிட்ட ஒன்று கேட்டு அவங்க முடியாதுன்னு சொல்ல, இந்த மாதிரியான தாயின் மீது சில பல குறைகள் வரக்கூடிய நாளாக இந்த நாளை மேஷராசிக்காரங்க எல்லாருக்குமே சொல்லலாம். மாணவர்களுக்கு எடுத்துக்கிட்டால் இன்றைக்கு கல்வி நிலையங்களில் நல்ல விதமான வழிகாட்டுதல்கள், என்ன படிக்கலாம், ஏது படிக்கலாம் என்பது போன்ற அமைப்புகளில் கொஞ்சம் தெளிவுகள் வரக்கூடிய ஒரு யோக அமைப்புகள் இன்றைக்கு உண்டு. வியாபார பெருமக்களுக்கு சொல்லவே வேண்டாம். கடந்த காலத்தில் இருந்து வந்த ஒரு போட்டி பொறாமைகள் அத்தனையும் இந்த வாரத்திலிருந்தே அப்படியே படிப்படியாக விலகி, லாபஸ்தானம்னு சொல்லப்படக்கூடிய 11ஆம் இடத்துல சனி இருக்கிறார் இல்லையா, இன்னொன்று போட்டிகளை ஒழிக்கக்கூடிய 6ஆம் பாவகத்தோடு ராகு கேதுக்கள் தொடர்பு கொண்டிருக்கிறாங்க இல்லையா, இந்த அமைப்புகள் எத்தனையுமே வியாபாரம் பண்ணுறவங்களா இருக்கட்டும், சுய தொழில் பண்ணுறவங்களா இருக்கட்டும், எல்லா நிலைமைகள்லையும் வேலைக்கு போகிறவங்களுக்கு கூட இதுவரைக்குமே அந்த அலுவலக அமைப்புகளில் இருந்து வந்த பொறாமை போன்ற அத்தனை அமைப்புகளும் விலகக்கூடிய தன்மைகள் கண்டிப்பாக இப்போ மேஷராசிக்காரங்களுக்கு உண்டுங்க. பெண்களுக்கு ஒரு நிறைவுகள் இருக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக, ஆரம்ப நாளாக இந்த வாரம் முழுவதுமே ஒரு குடும்பத்தில் எல்லாத்துலேயும் பரவாயில்லை, கணவருடைய அமைப்புகள் இப்படி இருக்குது, குழந்தைகளுடைய அமைப்புகள் இப்படி இருக்குன்ட்டு கடந்த கால சோதனைகளிலிருந்து வெளியே வரக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமையும். சிலருக்கு பார்த்திங்கன்னா வடகிழக்கு திசையிலிருந்து ஒரு நல்ல தகவல்கள் வரக்கூடிய தன்மை. பெரும்பாலான மேஷராசிக்காரங்க எல்லாருக்குமே ஒரு நிலையில் வடகிழக்கு திசையை நோக்கி இந்த வாரத்தில் ஒரு பயணம் போகுது, அந்த பயணத்தின் மூலமாக ஒரு மேன்மைகள் நடக்குது என்பது மாதிரியான நல்லவைகள் மட்டுமே நடக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு. ஒரு 60-70 வயதை நெருங்கி கொண்டிருக்கின்ற மேஷராசிக்காரர்களுக்கு கடன் தொல்லைகள் தீரக்கூடிய ஒரு அமைப்பு, குறிப்பாக ஆரோக்கியம் நல்ல விதமாக வரக்கூடிய நிலைமைன மேஷராசிக்காரர்களுக்கு அப்படி ஒன்றும் பெரிய கஷ்டங்கள் எதுவும் இல்லாத நல்ல நாளாகவே அமைஞ்சிருக்குதுங்க இன்றைக்கு. ரிஷபராசிக்காரர்களுக்கு இன்றைக்கு 3ஆம் இடத்துல திருதிய ஸ்தானம், அதாவது கீர்த்தி ஸ்தானாதிபதி இன்றைக்கு கீர்த்தி ஸ்தானத்திலே இருக்கிறார். நல்ல பேர் எடுக்கக்கூடிய யோக நாளாக இந்த நாள் அமையும். சிலருக்கு பார்த்திங்கன்னா சில பல அறிமுகங்கள்லாம் கிடைக்கும். இன்னும் சிலருக்கு இளையவர்களுடைய ஆதரவுகள் கிடைக்கக்கூடிய தன்மை. தம்பி தங்கச்சிகளால் இதுவரைக்கும் இருந்து வந்த முரண்பாடுகள், ஒரு நிலையில் இளையவர்கள் சமூக ஊடகங்களில் சாதிக்கணும்னு நினைக்கிறவங்க, ஒரு பேர் எடுக்கணும்னு நினைக்கிறவங்க, ஒரு கலைத்திறமை இருக்குது என்கிட்ட, ஒரு பொது ஊடகத்திலேயோ அல்லது தொலைக்காட்சி துறையிலையோ சினிமா துறையிலையோ நான் இதை முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறேன், எனக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கல, ஆனால் நான் ஒரு பெரிய புகழ் வாய்ந்த ஒரு நபராக வரணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கக்கூடியவர்கள், பொதுநலவாதிகளாக ஒரு அரசியல்வாதியாக வரணும், சமூகத்துக்கு சேவை பண்ணணும், இந்த மாதிரியான எண்ணங்கள் இருக்கக்கூடிய துடிப்புள்ள இளைஞர்கள் எல்லோருக்குமே இன்றைக்கு அதற்கான வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய நல்ல நாளாகவே இந்த நாள் அத்தனை ரிஷபராசிக்காரங்களுக்கு அமைஞ்சிருக்குதுங்க. பொதுவாகவே ரிஷபராசிக்காரர்கள் எப்படி இருப்பீங்க, கொஞ்சம் நிதானம் உள்ளவர்களாக இருப்பீங்க. அடுத்தவங்க கிட்ட வம்பு தும்பு எதுவும் வேண்டாங்க, ஏதாவது எல்லாரும் நல்லா இருக்கணும், அவங்கக்கிட்ட நம்ம ஏன் போவானே, அவங்கள ஏன் கெடுப்பானே, இந்த மாதிரியான ஒரு நல்ல குணம் கொண்ட ரிஷபராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இன்றைக்கு ஒரு தைரியம், வீரியம் வரக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு. ஒரு தெளிவான முடிவு எடுக்கக்கூடிய நாளாகவும் இந்த நாளை கண்டிப்பாக ரிஷபராசிக்காரர்களுக்கு சொல்லலாம். 10ஆம் இடத்துல சனியும் 11ஆம் இடத்துல ஒரு நிலையில் ராகு நல்ல அமைப்பில் இருக்கிறதுனால
தொழில் ரீதியாக இன்றைக்கு ஒரு போட்டியாளர்களோ அல்லது இதை இப்படி பண்ணலாமா, ஒரு தொழில் இடத்தை மாற்றலாமா, அல்லது இந்த மாதிரியான ஒரு பொருளை குறைந்த விலைக்கு விற்கலாமா, இந்த மாதிரியான அமைப்புகளில் ஒரு முடிவுகள் எடுக்கக்கூடிய அமைப்பு, அந்த முடிவுகள் தொழில் ரீதியாக நன்றாக உங்களுக்கு இருக்கக்கூடிய நிலையில் எல்லோருக்குமே ஒரு வியாபாரம் பண்ணுறவங்க, சொந்த தொழில் பண்ணக்கூடியவர்களுக்கு நல்ல விதமான மாற்றங்கள் இருக்கக்கூடிய தன்மைகள் உண்டு. வேலை செய்கிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா இன்றைக்கு மேலதிகாரிகிட்டிருந்து ஒரு அனுசரணையான அமைப்புகள் இருக்கும். பெரும்பாலும் ஒரு 40-50 வயதுகள் இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த வாரத்திலேயே ஏதாவது ஒரு நல்ல அறிமுகம், எதிர்காலத்தில் உங்களுக்கு ஏதாவது உதவிகளை செய்யக்கூடியவர்கள், ஒரு நல்ல அறிமுகம் கிடச்சி அந்த அறிமுகமாக கூடியவர் உங்களை விட கொஞ்சம் பணத்திலேயோ அதிகாரத்திலேயோ ஏதோ ஒன்றில் மேம்பட்ட நிலையில் இருக்கக்கூடியவருடைய அறிமுகம் கிடச்சி அதன் மூலமாக வாழ்க்கை கொஞ்சம் நல்ல விதமாக திசை மாறக்கூடிய அமைப்புகள் இந்த வாரத்திலேயே ரிஷபராசிக்காரங்க எல்லாருக்குமே கிடைக்கக்கூடிய நல்ல அமைப்புகள்ங்க. பெண்களுக்கு மிகப்பெரிய ஒரு நல்ல அமைப்புகள் உண்டு. மாமனார் மாமியார் போன்ற அமைப்புகள், குடும்பத்திற்குள்ளேயே இதுவரைக்கும் இருந்து வந்த குழப்பங்களை நீங்களே தைரியமாக ஒரு முடிவெடுத்து தீர்க்கக்கூடிய அமைப்புகள் இருக்கக்கூடிய சிறப்பான நல்ல யோக சுப நாளுங்க ரிஷபராசிக்காரர்கள் எல்லாருக்குமே இன்றைக்கு. மிதனராசிக்காரர்களுக்கு பணம் வரக்கூடிய யோக நாள் இன்னைக்கு. தனாதிபதி தன வீட்டிலேயே வலுவாக உட்கார்ந்துருக்கிறார். இது வரைக்கும் பண பற்றாக்குறையில் கடுமையான பிரச்சனைங்க. அதுவும் 2-3 வருஷமாக சமாளிக்க முடியாத அளவுக்கு பிரச்சனை. இப்போ தான் ஏதோ கொஞ்சம் மெதுவாக மேலே ஏறி வந்துக்கிட்டு இருக்கேன். ஆனாலும் செலவுக்கு மேலே செலவு வந்துக்கிட்டே இருக்குது. என்ன பண்ணுறதுனே தெரியல. எதை எப்படி எங்கே கொண்டு போய் சமாளிக்கிறதுனே தெரியாத ஒரு சூழ்நிலையில் குழப்பத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த வாரத்திலேயே பண வரவுகள் வரக்கூடிய முதன்மை நாளாக இந்த நாள் இருக்கும். தன லாபம்னு சொல்லுவோம். தனாதிபதி 2ஆம் வீட்டிலேயே வலுவாக இருக்கிறார். 12ஆம் இடம் வலுத்திருப்பது என்பது செலவுகளை குறிக்கக்கூடிய ஒரு அமைப்பு. 12ஆம் இடத்துல இப்பொழுது இங்கே குரு ஒரு வலிமையான ஒரு அமைப்பில் இருக்கிறது. அடிக்கடி செலவுகள் வரக்கூடிய அமைப்பு. அதை இப்போது மிதனராசிக்காரர்கள் அனுபவித்து கொண்டிருக்கிறீர்கள். தன வீடு இன்றைக்கு வலிமையாக இருக்கின்ற காரணத்தினால் செலவுகள் இருந்தாலும் கூட பண வரவுகள் வரக்கூடிய தன்மைகள் நிச்சயமாக உண்டு. சில பேருக்கு பார்த்திங்கன்னா குடும்பம் யாரோட அமையப்போகுது, கணவன் யார் மனைவி யார் என்பது போன்ற அமைப்புகள் இப்போது அடையாளம் காட்டப்படக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அமைஞ்சிருக்கும். இளைய பருவத்தினருக்கு ஒரு சந்தோஷம் உள்ள நாளாகவே இந்த நாளை சொல்லலாம். எதிர்கால வாழ்க்கை துணைவர் யார் என்பது அடையாளம் தெரியக்கூடிய தன்மை, ஒரு ப்ரொப்போசல்னு சொல்லப்படக்கூடிய ஒரு நேர்மையான விதத்தில் எதிர்பாலினத்தவருடைய உங்ககிட்ட விருப்பத்தை தெரிவித்து அவங்ககிட்ட இருந்து சம்மதம் வாங்கக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. ஒரு 40-50 வயதிற்கு மேற்பட்டவர்களுக்கு பார்த்திங்கன்னா வாக்குப்பளிதம் ஏற்படக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். இதை செய்து கொடுக்குறேங்க அப்படின்னு சொல்லி தட்டி போனவங்க ஒரு 6 மாதமாகவே ஒரு நிலைமையை ஒரு சொல்ல காப்பாற்ற முடியல, ஒரு கடனை திருப்பி கொடுக்க முடியல, ஒரு உதவி செய்கிறதா சொல்லியிருந்தேன், அல்லது இந்த இடத்துல இதை உங்களுக்கு முடிச்சு கொடுக்கறதா சொல்லியிருந்தேன், இந்த மாதிரியான எதையும் நிறைவேற்ற முடியாத அமைப்புகளில் இருந்து இருக்க நடுத்தர வயது மிதனராசிக்காரர்கள் எல்லோருக்குமே உங்களுடைய சொல்லை காப்பாற்றக்கூடிய தன்மைகள் இருக்கக்கூடிய சிறப்பான நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. வாக்குஸ்தானம் இன்றைக்கி வலிமையாக இருக்கிறதுனால பேசி பிழைக்கக்கூடிய தொழில் அமைப்புகளை கொண்டிருக்கக்கூடிய அத்தனை மிதனராசிக்காரர்களுக்கும் வேலை பார்க்குற இடங்களில் சம்பள உயர்வோ பதவி உயர்வோ இந்த வாரத்திலேயே கிடைக்கக்கூடிய தன்மை, அடுத்த வார ஆரம்பத்திலிருந்து பணிக்கு செல்வது ஒரு நிம்மதியாக இருக்கக்கூடிய சூழல்களென நல்லவைகள் நடக்கக்கூடிய ஒரு யோக நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. பெண்களுக்கு பார்த்திங்கன்னா 2 பக்கத்துலேயும் இன்றைக்கு ஒரு நல்ல பலன்கள் இருக்கும். வெளியிலையும் சரி வீட்டிலையும் சரி. ஒரு வேலைக்கு போய் வீட்டுக்கு வந்தால் கூட ஒரு நிம்மதியாக அலுப்பில்லாமல் வீட்டு வேலைகளை செய்யக்கூடிய நல்ல நாளாகவே அமைஞ்சிருக்குதுங்க அத்தனை மிதன ராசிக்காரர்களுக்கும் இன்றைக்கு. கடகராசிக்காரர்களுக்கு ராசியிலேயே ராசிநாதன் வலுத்து அமர்ந்திருக்கின்ற யோக சுப முன்னேற்றமுள்ள நாளுங்க இன்னைக்கு. என்ன ஒன்று, அவர் அமாவாசைக்கு பக்கத்தில் இருக்கிறார். அமாவாசையாக இருந்தாலும் கூட அவர் ஆட்சியாக இங்கே ராசியில் இருக்கிறதுன்றது ஒரு புத்துணர்ச்சியை தைரியத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு. கடந்த 1 வருஷம் 1.5 வருஷ காலமாகவே கடகராசிக்காரங்க யாருமே நன்றாக இல்லை அப்படிங்கிறதாங்க உண்மை. பூச நட்சத்திரக்காரர்களுக்கு போன வருஷம் முழுக்க கிணற்றில் போட்ட கல்லாக இருந்ததுன்னு அடிக்கடி சொல்கிறேன். ஆயில்ய நட்சத்திரக்காரங்க இந்த வருஷம் எந்த பக்கம் போகிறது, எந்த திசையில் எதை எப்படி பண்ணுறது, என்ன முடிவெடுக்கிறது, அல்லது ஏன் இப்படி ஒரு சிக்கலாகவே ஆகிட்டுருக்கு தெரியவே இல்லையே. இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் கண்டிப்பாக இப்போது கடகராசிக்காரங்க இருக்கிறீங்க. இவைகளெல்லாம் படிப்படியாக விலகக்கூடிய ஒரு நல்ல முதன்மை நாளாக இந்த நாள் அமையும். சோதனைகள் வரலாங்க, ஆனால் அதை நம்ம தைரியமாக சமாளிக்கிறோமா இல்லையான்றதில் தானே நம்முடைய வாழ்க்கை இருக்குது. இன்றைக்கு சோதனைகள் கடகராசிக்காரர்களுக்கு இருந்தாலும் கூட இந்த அத்தனை அமைப்பையும் முழு அமைப்போடு ஒரு
நல்ல திறமையாக எதிர்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய யோக நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. சிலருக்கு பார்த்திங்கன்னா இன்றைக்கு ஒரு சில ஞானோதயம் போல ஒரு அமைப்புகள், எந்த இடத்துல ஏமாந்துக்கிட்டு இருக்கிறோம், எந்த இடத்துல தப்பு பண்ணுறோம், அல்லது இதை இப்படி செய்யலாமா இப்படி செய்யக்கூடாதா என்பது மாதிரியான ஒரு தீர்க்கமான முடிவுகள் கிடைக்கக்கூடிய யோக நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. அதே நேரத்தில் 8ல் சனி இருக்கிறாரு, 9ஆம் இடத்துல ராகு இருக்கிறார். இந்த மற்ற அமைப்புகள் அப்படி ஒன்றும் கை கொடுக்குற மாதிரி இல்லை. ஆக ஒரு புதிய வியாபாரம் ஆரம்பிக்கிறது, ஒரு புதிய தொழில் ஆரம்பிக்கிறதுல கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க. 11ஆம் இடத்துல வலுத்து இன்றைக்கு ஒரு நிலையில் மங்கள யோகம் என்று சொல்லப்படக்கூடிய குருவாலும் செவ்வாயாலும் ஏற்படக்கூடிய யோகம் இருப்பதால் எத்தகைய சோதனைகள் வந்தாலும் இன்று மாலை 5 மணிக்கு பிறகு அவைகள் அத்தனையுமே சூரியனை கண்ட பனி போலன்னு சொல்கிறோம் இல்லையா, அதே மாதிரி எல்லாவற்றையும் எதிர்த்து நிற்கக்கூடிய ஒரு ஆற்றல், தைரியம் போன்றவைகள் கடகராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக வரும். பொதுவான அமைப்பில் கடகராசிக்காரர்களுக்கு அஷ்டமச்சனி என்கின்ற ஒன்று இருக்கிற காரணத்தினால எல்லாவற்றிலும் தடைகள் இருப்பதை போல ஒரு தோற்றம் இருந்தாலும் அவைகள் அப்படியே படிப்படியாக மெதுமெதுவாக நீங்கக்கூடிய அமைப்புகள் இப்போது இந்த நாளிலிருந்தே கண்டிப்பாக உண்டு. பெண்களுக்கு ஆரோக்கியத்தை பற்றி கவலை இல்லாமல் இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் சொல்லுவேன். அப்பா அம்மா ஆரோக்கியம், கணவரோட ஆரோக்கியம், பிள்ளைகளுடைய கல்வி அமைப்புகளை பற்றி கவலை, ஏதோ மனசுக்குள்ளே ஒரு இனம் புரியாத கலக்கம், என்னமோ தப்பாக நடக்க போதே அப்படின்ற மாதிரியான ஒரு குழப்ப நிலையிலேயே இருக்கிறவங்களுக்கு கூட எதுவும் நடக்காது, நல்லா இருப்போம் அப்படின்ற மாதிரியான தெளிவுகள் கிடைக்கக்கூடிய நல்ல நாளுங்க கடகராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இன்றைக்கு. சிம்மராசிக்காரர்களுக்கு செலவுகள் வரக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. மிகச்சிலருக்கு பார்த்திங்கன்னா ஒரு நீண்ட தூர பயணங்கள் வரக்கூடிய நாளாகவும் இந்த நாள் இருக்கும். ஆனால் அந்த பயணங்களின் முடிவில் ஒரு சலிப்புத்தன்மை வந்துடும். என்னத்தை இதுக்காகவா இவ்வளோ தூரம் வந்தோம், ஒரு ஃபோனில் பேசி முடிக்கக்கூடிய காரியம், அல்லது ஒரு நிலையில் இப்படி வந்தோம், ஒரு தேர்வுக்காக வந்தோம், ஒரு ஆளை பார்க்குறதுக்காக வந்தோம், சரியாக ஒன்றும் நடக்கலையே என்கின்ற மாதிரியான 12ஆம் இடத்து சந்திரன் வலுத்து அவருடைய வீட்டிலே அமர்ந்திருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. அதே நேரத்தில் சிலருக்கு பார்த்திங்கன்னா சுப செலவுகள்னு சொல்லப்படக்கூடிய எதிர்காலத்தில் நன்றாக இருக்கக்கூடிய செலவுகள் இந்த வாரத்தில் நிச்சயமாக உண்டுங்க. ஒரு வீடு வாங்கிறது, அல்லது ஒரு நிலம் வாங்குவது, ஒரு தேவையான ஒரு வீட்டுக்கு தேவையான பொருள் வாங்குவது போன்ற அமைப்புகளில் ஏற்கனவே சேர்த்து வச்சிருக்கிற அந்த பணம் செலவு பண்ணக்கூடிய நாளாக இந்த நாள் சிம்மராசிக்காரர்களுக்கு அமைஞ்சிருக்குது. இன்னும் சிலருக்கு பார்த்திங்கன்னா குழந்தைகளுக்காக ஒரு முதலீடு போடுறது. இப்போவே சின்ன குழந்தையாக இருந்தாலும் கடன்னு இன்னும் ஒரு 5 வருஷத்தில் வளர்ந்துருவா, 10 வருஷத்தில் கல்யாணத்துக்கு நிற்பா குழந்தை. அப்போ அந்த குழந்தைக்கு நம்ம முன்னாடியே உஷாராக முன்னெச்சரிக்கையாக ஏதேனும் ஒரு சேமிப்பு இருந்தால் தான் எதிர்காலத்தில் நம்ம சமாளிக்க முடியும் என்கின்ற ஒரு எதிர்கால திட்டங்கள் அனைத்தும் மனசில் அதற்கேற்ற மாதிரியான உங்களுடைய அமைப்புகளை அப்படியே இந்த வாரத்திலேயே நடக்கக்கூடிய அமைப்புகள் இன்றைக்கு சிம்மராசிக்கார பெற்றோர்களுக்கு இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். இளைஞர்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் வெளிநாடு வெளிமாநிலம் போன்ற இடங்களுக்கு இதுவரைக்கும் போகிறதுக்கு இருந்து வந்த தடைகள் விலகக்கூடிய தன்மைகள் உண்டுங்க. ஒரு பாஸ்போர்ட்டு, விசா, ஒரு நாட்டிற்கு போகணும், விசா அப்ரூவல் ஆகலை, அல்லது ஒரு மாதிரியான வேலை அமைப்புகளுக்கு அந்த நாட்டிடமிருந்து அனுமதி வரல, அல்லது வெளி மாநிலத்திற்கு போவதற்கான சூழல்கள் இன்னும் சரியாக அமையலை. ஏற்றுமதி இறக்குமதி தொழில் பண்ணக்கூடிய, குறிப்பாக பின்னலாடைன்னு சொல்லப்படக்கூடிய மேற்கு மாவட்டங்களில் இருக்கக்கூடியவர்களுக்கு இதுவரைக்கும் மெத்தன்று இருந்து வந்த, அதாவது எதுவுமே நகராமல் இருந்து வந்த சில நிலைகள் இந்த வாரத்திலேயே அப்படியே மாற்றங்கள் இருக்கக்கூடிய தன்மைகளும் கண்டிப்பாக உண்டு. கணவன் மனைவிக்கு ஆரோக்கிய குறைவுகள் இருந்தது, அல்லது கணவன் மனைவியோடு உரசல்கள் இருந்து வந்த நிலைமை இல்லாமல் சிம்மராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்திலேயே அப்படியே தீரக்கூடிய அமைப்புகள் உண்டுங்க. அடுத்த வருட பிப்ரவரி மாதத்திலிருந்து இப்போது 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனியின் நகர்வு நடக்கிறதுனால குடும்பத்தில் கூட சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்தது படிப்படியாக தீரக்கூடிய அமைப்பின் முதன்மையான நல்ல நாளாக அமைஞ்சிருக்குதுங்க சிம்மராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இன்றைக்கு. கன்னிராசிக்காரர்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கக்கூடிய யோக நாளாக இந்த நாள் இருக்குது. அதிர்ஷ்ட நாள், யோக நாள், எதையும் தைரியமாக செயல்படுத்தக்கூடிய அபாரமான ஒரு நல்ல நாளாக இந்த நாள் அமையும். 11ஆம் இடத்துல சந்திரன் வலுத்து 11ஆம் இடத்திலேயே இருக்கிறார். உங்களுடைய ராசிநாதன் சொல்லப்படக்கூடிய புதன் சுக்கிரன் கூட இன்றைக்கு ஒரு மிக பிரமாதமான நல்ல நிலைமையில் சுபத்துவமாக இருப்பதோடு ராசியை குறிப்பார்த்து 9ஆம் இடத்துல மங்கள யோகம் ஏற்பட்டிருக்கிறது என்பது ஒட்டுமொத்தமாக எல்லா கிரகங்களும் பெரும்பாலும் நன்மையை செய்யக்கூடிய ஒரு அமைப்பில் தாங்க இருக்குது. அப்போ தொட்டது துலங்கக்கூடிய நாள்னு கூட சொல்லிடலாம். எதிர்காலத்தில் எந்தெந்த திட்டங்கள் எப்படி நம்ம வாழ்க்கை போகும் அப்படிங்கிறத இளைஞர்கள் ஒரு மாதிரியாக பிளான் போடக்கூடிய தன்மை, இந்த படிப்பு படிக்கலாம், இந்த வேலைக்கு போகலாம் அப்படின்ற மாதிரியான கிளாரிட்டி கிடைக்கக்கூடிய தன்மைகள் இன்றைக்கு கன்னிராசிக்காரர்கள் எல்லாருக்குமே உண்டு.
வியாபார பெருமகளுக்கு சொல்லவே தேவையில்லை. எதிர்ப்புகள் விலகக்கூடிய தன்மைகள் இன்றைக்கு உண்டு. ஒரு வளர்ச்சிக்கான அடிப்படை ஆரம்ப அமைப்பு இன்றைக்கு கிடைக்கும். ஒரு டீலர்ஷிப் எடுக்கலாம், ஒரு விரிவாக்கம் பண்ணுறதுன்னு சொல்கிறாங்க இல்லையா, ரொம்ப நாளாக யோசிச்சுக்கிட்டே இருந்த ஒரு அமைப்பு. இந்த இடத்துல ஒரு பிரான்ச் போட்டுடலாமா, இந்த இடத்துல ஒன்று போட்டுடலாமா, அல்லது இந்த மாதிரியான வேலைக்காரர்களை சேர்த்துக்கலாமா, அல்லது இவரை பார்ட்னர்ஷிப்பாக கூட சேர்த்துக்கலாமா, இந்த மாதிரியான ஒரு வியாபார தொழில் அமைப்புகளை இருந்து வந்த குழப்பங்கள் அப்படியே நீங்கி பணம் வருவதற்கான அத்தனை அமைப்புகளோடும் இன்றைக்கு மனம் சம்பந்தப்பட்டு அதனை இயக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. குடும்பத்தில் கூட அண்ணன் தம்பி தகராறு அமைப்புகள் இப்போது அப்படியே கொஞ்சம் மட்டுப்பட்டு இருக்கும். அதுலேயும் பங்காளி தகராறுன்னு சொல்லப்படக்கூடிய ஒரு சொத்துக்களை பிரிச்சுக்கக்கூடிய தன்மைகளில் இருக்கக்கூடிய அமைப்பு, அல்லது கூட்டு குடும்பத்திலேருந்து ஒருத்தர் பிச்சுக்கிட்டு போகணும்னு நினைக்கிறாரு, அவரை கூட இன்றைக்கி கொஞ்சம் சமாதானப்படுத்த முடியும். எப்பா ஒரு நிலையில் பார்த்திங்கன்னா என்னதான் இருந்தாலும் கூட்டாக இருக்கிறதுன்றது ஒருத்தருடைய சுமையை இன்னொருத்தர் தூக்கிக்கிறது அப்படிங்கிறதுக்கு அர்த்தம். கொஞ்சம் யோசிங்க, அவசரப்படாதீங்க என்கின்ற மாதிரி பெரியவர்களுடைய அறிவுரை ஆலோசனையை இன்றைக்கி இளையவர்கள் கேட்டுக்கொள்ளக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமையும். பெண்களுக்கு ஒரு சிறப்பு இருக்குதுங்க. இன்றைக்கு அண்ணன் அக்காள்களின் மூலமாக நல்ல தகவல்கள் இன்றைக்கி வருங்க. ஒரு அண்ணங்கிட்ட ஒரு விஷயமா ரொம்ப நாளாக கேட்டிருக்கிறோம், அண்ணன் இதை எனக்கு கொஞ்சம் செஞ்சு கொடு அப்படின்னு சொல்லிட்டு, அந்த விஷயத்தை இன்றைக்கி மறுபடியும் ஒரு நாள் அண்ணனுக்கு ஞாபகப்படுத்தினா அவர் டக்குன்னு உங்களுக்கு செஞ்சு கொடுக்கக்கூடிய நாளாகவும் அமைஞ்சிருக்குங்க. ஒரு சிறப்பான முன்னேற்றம் உள்ள நல்ல நாளுங்க கன்னிராசிக்காரர்கள் எல்லாருக்குமே இன்றைக்கு. துலா ராசிக்காரர்களுக்கு வேலை தொழில் வியாபாரத்தை குறிக்கக்கூடிய ஜீவனாதிபதியான சந்திரன் இன்றைக்கு அமாவாசைக்கு பக்கத்தில் இருந்தாலும் கூட 10ஆம் இடத்துல வலுத்து அமர்ந்திருப்பது பணம் வரக்கூடிய வழிகள் எல்லாத்துலேயும் ஒரு நிலையில் இதுவரைக்கும் இருந்து வந்த ஒரு ஸ்டாப் தடை அமைப்புகள் எல்லாமே திறந்து விடப்படக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமையுங்க. சிலருக்கு பார்த்திங்கன்னா இன்றைக்கு பதவி உயர்வு, பட்டம் போன்றவைகள், சம்பள உயர்வுகள் போன்றவைகள் கிடைக்கக்கூடிய நல்ல நாளாக, சிலருடைய மனமாற்றத்தின் மூலமாக நமக்கு நல்லதுகள் நடக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். ஒரு ஃபைல் அப்படியே அனுமதிக்காக அவர் டேபிளில் உட்காந்துக்கிட்டே இருக்குதுங்க, அவர் மட்டும் ஒரு கையெழுத்தை போட்டார்னா எனக்கு இது நடந்துருங்க, இந்த மாதிரியான எண்ணங்களில் முயற்சிகளில் இருக்கிறோம் இல்லையா, அவர்கள் எல்லாத்திற்குமே அந்த அனுமதிகள் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். சிலருக்கு பார்த்திங்கன்னா சிஏ படிச்சுக்கிட்டு இருக்கிறேன், பிஹெச்டி படிச்சுட்ருக்கிறேன், திரும்ப அட்டன் பண்ணாலும் 2 தடவை போயிடுச்சு, 3 தடவை போயிடுச்சு, இந்த மாதிரியானவர்களுக்கு எல்லாமே அந்த கல்வி மேன்மைகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு, பட்டம் பதவிகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு இன்றிலிருந்து அப்படியே துளாராசிக்காரர்கள் எல்லோருக்குமே நல்ல விதமாகவே அமையுது. பிடித்தமில்லாத வேலையில் இருந்து வந்து கொண்டிருக்கின்ற துலாம் ராசிக்கார இளைய பருவத்தினர் எல்லாருக்குமே ஒரு டார்கெட் அமைப்புகளில் இருக்கிறேன், என்ன பண்ணாலும் சரி எனக்கு இதை செய்து முடித்தால்தான் சம்பளம் என்கின்ற அமைப்பில் இன்சென்டிவ்ன்ற பேரில் போராட்டமாகவே இருக்கிறது. இந்த வேலை அமைப்புகளில் இருக்கக்கூடிய தொழில் அமைப்புகளில் இருக்கக்கூடிய போராட்டம் அப்படியே நின்று உங்களுடைய மனசுக்கு பிடிச்ச மாதிரி, உங்களுடைய கல்வி அமைப்புகளுக்கு ஏற்ற மாதிரி நல்லதொரு வேலை கிடைக்கக்கூடிய யோக நாளாக 10ஆம் இடத்தின் சுப பலன்கள் அத்தனை கிடைக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. 5ல் சனி 6ல் ராகு அப்படிங்கிறதும் மிக பிரமாதமான ஒரு அமைப்பு. இப்போது அத்தனை துளாராசிக்காரர்களுக்கும் குழந்தைகளால் இருந்து வந்த மன கஷ்டங்கள், குழந்தைங்க பேச்சை கேட்கவே மாட்டேன்றதுங்க, இது இப்படி ஒரு வரன் சொல்கிறேன், அல்லது இப்படி ஒரு வேலை சொல்கிறேன், இப்படி ஒரு படிப்பு சொல்கிறேன், உங்களுக்கு என்ன தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளையே எடுத்து கேட்குறாங்க. நம்மளும் இந்த வயதிலிருந்து தாண்டி அனுபவத்தில் இருக்கிறோம் என்பதை இன்றைய பிள்ளைகள் புரிந்து கொள்ள மாட்டேங்குது. இந்த மாதிரியான கவலைகளில் இருக்கக்கூடிய அத்தனை துலாம் ராசிக்கார பெரியவர்களுக்கும் பிள்ளைகள் உங்களோடு ஒத்துப்போகக்கூடிய, உங்களுடைய பேச்சை கேட்கக்கூடிய சுப நாளாகவே இந்த நாள் அமையும். நோய்கள் தீரக்கூடிய காலகட்டங்கள் பெரியவர்களுக்கு 6ஆம் இடத்து ராகுவின் தயவால் ஆரம்பிக்குது. எல்லா நிலைகளிலுமே சகல வயதினருக்கும் அவங்கவுங்க இருப்பிடம் தகுதிக்கு ஏற்றாற் போல சுபமான விஷயங்கள் நடக்கக்கூடிய முதன்மை நாளாக அமைஞ்சிருக்குதுங்க துளாராசிக்காரங்க எல்லாருக்குமே இன்னைக்கு. விருச்சிகராசிக்காரர்களுக்கு சகலத்தையும் கொடுக்க கடமைப்பட்ட நல்ல கிரகமான சந்திரன் இன்றைக்கு 9ஆம் இடத்துல வலுத்து அமர்ந்திருக்கிறார். இது ஒரு பெரிய யோகமான ஒரு நிலைமை. எல்லா அமைப்புகள்லேயும் 9ஆம் இடம் வலுத்திருந்தாலே அவர்களுக்கு யோக பலன்கள் நடக்க வேண்டும் என்பது ஒரு விதி. இன்னும் ஒன்றையும் சொல்லிடுவேன், தர்ம கர்மாதிபதி யோகம் என்கின்ற சூரியனும் சந்திரனும் சேர்ந்திருக்கின்ற அமைப்பு இப்போது விருச்சிகராசிக்காரர்களுக்கு ஏற்பட்டிருக்கிறது. என்ன ஒன்று அமாவாசையாக இருந்தாலும் கூட ராசிநாதன் வலுவாக இருக்கிறார் இல்லையா, ராசிநாதன் 7ஆம் இடத்துலேருந்து ராசியும் ராசிநாதனும் சுபத்துவமாகி குருவின் பார்வையில் இருக்கிறனால சகலத்தையும் அப்படியே சமாளித்து கொள்ளக்கூடிய யோக அமைப்புகள் இருக்கக்கூடிய நல்ல நாளாகவே இந்த நாள் விருச்சிக ராசிக்காரங்களுக்கு அமைஞ்சிருக்குங்க. உங்கள் கஷ்டங்கள்லாம் இப்போ உண்மையிலேயே இல்லை அப்படிங்கிறது தான் உண்மை.
எல்லா நிலைமைகள்லையும் ஒரு 5% 10% பேர் தான் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறீங்களே தவிர, கடந்த காலத்தை மாதிரி ஒரு 5 வருஷம் 10 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த கஷ்டங்கள் எல்லாமே இப்போது விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இல்லை. அது இன்னும் அப்படியே நிலையாக நீண்டு கொண்டு போகக்கூடிய ஒரு நல்லவைகள் நடக்கக்கூடிய யோக அமைப்புகள் தான் இப்போதைக்கு உண்டு. சிலருக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சொந்த ஊருக்கு திரும்பி போகணும், பூர்வீக இடத்துல தங்கணும், பூர்வீக தாத்தா பாட்டி அப்பா அம்மா வாழ்ந்த ஊர்லேயே இருக்கணும், அல்லது அங்கே வீடு கட்டணும், அங்கே நிலம் வாங்கணும் என்பது மாதிரியான சொந்த ஊரை பற்றிய நினைவுகள் அப்படியே சுற்றி சுற்றி வரக்கூடிய அமைப்புகள் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு உண்டு. இன்னும் சிலர் வெளிநாடு வெளிமாநிலம் தூர இடங்களில் இருக்கிறீங்க இல்லையா, தாய் தமிழகத்தை விட்டு அல்லது பிறந்த நாட்டை விட்டு வெளியேறி இருக்கக்கூடியவர்களுக்கு இன்றைக்கு பிறந்த நாட்டோடு தொடர்புகள் ஏற்படக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமையும். சிலருக்கு ஒரு 50 வயது தாண்டியவர்களுக்கு அல்லது 45 வயசில் இருக்கிறவங்களுக்கு ஆன்மீக திருப்பணி செய்யக்கூடிய அமைப்பு, அல்லது உங்களுக்கே சில மாதிரியான புனித தரிசனம் ஏதாவது ஒன்று கிடைக்கக்கூடிய அமைப்பு, ஒரு பெரியவர்களுடைய ஆசீர்வாதம் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நிலைமை. சிலருக்கு பார்த்திங்கன்னா குலதெய்வத்தோட எண்ணங்கள் இந்த வாரத்திலேயே குலதெய்வத்தை போய் பார்த்து தரிசிச்சுட்டு வந்துட்டு அதன் மூலமாக ஒரு நல்ல மேன்மைகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு, நேர்த்தி கடன்களை நிறைவேற்றக்கூடிய ஒரு அமைப்பு, இஷ்ட தெய்வ தரிசனம்னு சொல்லக்கூடிய டக்குன்னு வண்டி எடுத்தோமா இப்படி போய் இந்த சாமியை போய் பார்த்துட்டு வந்துட்டோங்க, ஒரு மனசு திருப்தியாக இருக்குதுங்க. இந்த மாதிரியான அமைப்புகள் எல்லாமே இப்போது விருச்சிக ராசிக்காரர்கள் எல்லோருக்குமே உண்டு. ஒரே ஒரு அமைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, அம்மாவோடு இன்றைக்கு கொஞ்சம் முரண்பாடுகள் இருக்கும். தாய் என்கின்ற தெய்வத்தும் சொல்லக்கூடிய சில விஷயங்களை கடைப்பிடிக்க முடியாமல் இருக்கக்கூடிய நாளாகவும், சந்திரன் அமாவாசை அமைப்பில் இருப்பதாலும் 4ஆம் இடம் பலவீனமாக இருப்பதாலும் தாயோடு முரண்பாடுகள் கொள்வதை மட்டுமே கொஞ்சம் கவனத்தில் கொள்ள வேண்டிய, மற்றபடி எந்த குறைகளும் இல்லாத ஒரு நல்ல நாளாகவே அமைஞ்சிருக்குதுங்க விருச்சிக ராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இன்றைக்கு. தனுசு ராசிக்காரர்களுக்கு சந்திரன் 8இல் மறைந்திருக்கின்ற சந்திராஷ்டம நாளுங்க. காலையிலேருந்தே சந்திராஷ்டமம் ஆரம்பிச்சிருது. அப்போ என்ன, பொதுவாகவே சந்திராஷ்டமத்தை அன்றைக்கி, அதுவும் இன்றைக்கு ஒரு குறிப்பிட்ட ஒன்று அமைப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமாவாசை அமைப்பில் இருக்கக்கூடிய எந்த சுப சம்பந்தமும் ஏற்படாத சந்திராஷ்டமன்றதுனால பரிபூரண ஒரு சந்திராஷ்டமமாக இன்றைக்கி இருக்கும். ஆக யாரையும் நம்பக்கூடாத, எதிலும் ஒரு ப்ராமிஸ் பண்ண தேவையில்லாத, முக்கியமாக கடன் போன்ற விஷயங்களில் கவனமாக, பணம் போன்ற விஷயங்களில் கவனமாக இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். கிரெடிட் கார்டு அப்படின்னு ஒன்று இருக்கிறதே மறந்துடுங்க. இந்த கிரெடிட் கார்டை இன்னாருக்காக தேய்ச்சேன், என் ஃப்ரெண்டு திடீர்னு ஒரு கஷ்டத்தில் கேட்டார், இவர் சொந்தக்காரர் ஒருத்தர் திடீர்னு கஷ்டத்தில் கேட்டார், நம்ம தான் கொஞ்சம் தாராள பிரபுவாச்சே, இந்தாங்க எடுத்துகிட்டு போங்க கார்டை, இதை வச்சு சுரண்டி நீங்களே பண்ணிக்கோங்க, அப்புறமா நீங்களே கட்டிக்கோங்க. இந்த மாதிரி ரிஸ்க் எடுக்கக்கூடிய பண விவகாரத்தில் மற்றவங்கள நம்பக்கூடிய அமைப்புகள் இன்றைக்கு தனுசு ராசிக்காரர்களுக்கு நல்லவைகளாக இருக்காது. சந்திராஷ்டம நாளான இன்றைக்கு கொஞ்சம் கவனமாக இருக்கணும். மனசு கொஞ்சம் தடுமாற்றமாகவே இருக்கும். காலையிலேருந்து இதை செய்யலாமா அதை செய்யலாமா, அதை பார்க்கலாமா இதை பார்க்கலாமான்ற அமைப்புகள் இருக்கும். அதனால் ஏதாவது ஒரு முக்கிய முடிவுகள் எடுக்கணும்னா இன்றைக்கும் நாளைக்கும் எடுக்காமல் தள்ளி வைக்க வேண்டிய நாளாக இந்த நாள் தனுசு ராசிக்காரர்களுக்கு உண்டு. வாழ்க்கையை பாதிக்கக்கூடிய விஷயங்கள், வாக்கில் இனிமை வேண்டும் அப்படிங்கிறதும் மிக மிக முக்கியம். டப்புன்னு ஒருத்தரை ஒரு சுடுசொல் சொல்லிவிட்டு, ஒரு நண்பரையோ ஒரு சொந்தக்காரரையோ ஒரு சுடுசொல் சொல்லிவிட்டு, ஏதாவது ஒரு நிலையில் அவங்க மனசு கஷ்டப்படுற மாதிரி ஒரு வார்த்தையை சொல்லிவிட்டு, ஐயோ இப்படி சொல்லிட்டோமே, ஒருவேளை இப்படி ஆகிடுமோ அப்படி ஆகிடுமோன்ற ஒரு குழப்ப சிந்தனைகள் இருக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு. ஆகவே வாக்கில் நாக்கில் கொஞ்சம் கவனமாக இருங்க. சோஷியல் மீடியாவில் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கிறவங்க இன்றைக்கி வரக்கூடிய எதையுமே நம்பக்கூடாது. ஓடிபி சொல்கிறதுல ரொம்ப கவனமாக இருக்கணும். அதிலும் சோஷியல் மீடியாவில் வர்றதில் பாதி விஷயங்கள் தவறானவை, நம்பகத்தன்மை அற்றவை அப்படிங்கிறத மனசுக்குள்ளே நல்லா வச்சுக்கிட்டு, ஒரு ஃபோன் பண்ணிக்கிட்டு தான் இருந்தேன், திடீர்னு பேசிக்கிட்டு இருந்தேன், ஒருத்தர் ஓடிபி கேட்டார், அதை கொடுத்துட்டேன். இந்த மாதிரியான பண விஷயங்கள்லையும் பயணம் போகும்போது கையில் வச்சிருக்கிற பணம் அல்லது ஒரு உடைமைகளில் இருக்கக்கூடிய நகை போன்றவைகளை பத்திரமாக பார்த்துக்க வேண்டிய ஒரு சாதகமற்ற சந்திராஷ்டம நாளாகவே அமைஞ்சிருக்குங்க. தனுசு ராசிக்காரர்கள் எல்லோருக்குமே பொறுமையாக, கவனமாக, நிதானமாக இருக்க வேண்டிய நாளாக இன்று. மகர ராசிக்காரர்களுக்கு தம்பதிகளுக்கிடையே இருந்து வந்த கருத்து வேற்றுமை விலகக்கூடிய நல்ல நாளுங்க இன்னைக்கு. ஒரு புருஷன் பொண்டாட்டி சண்டை என்னதான் இருந்தாலும் இவ்வளோ பெருசாக ஆகிடுமே, இந்த மாதிரி ஆயிடுச்சே என்கின்ற மாதிரியாக எண்ணங்களில் இருக்கக்கூடியவர்களுக்கு இன்றைக்கி ஒருத்தருக்கு ஒருத்தர் சமரசமாக சுமூகமாக ஆகக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமையும்.
பிரிஞ்சலான்ற எண்ணத்தில் இருந்தவங்க கூட, அல்லது ஒரு கோர்ட்டு கேஸுன்னு போயிட்டவங்க, அல்லது வேறு எதனா காவல் நிலையத்தில் புகார்னு ஒரு மாதிரி தன்னை கைமீறி சில விஷயங்கள் போயிடுச்சு, இதை எப்படி சமாளிக்கிறதுனே தெரியலையே, இந்த மாதிரியான எண்ணங்களில் இருக்கிறவங்களுக்கு ஒருத்தருடைய ஈகோ இன்னொருத்தரை பாதிக்காமல் ஒருவருக்கொருவர் சமாதானமாக, சுமூகமாக, சமரசமாக போகக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. கணவருடைய ஆரோக்கியம், அவருடைய பொருளாதார நிலைமை, இந்த மனுஷன் இவ்வளோ கடன் வாங்கி வச்சுருக்கிறாரு, ஏன் எப்படி வாங்கினாரு, எங்கே கொண்டு போய் இந்த பணத்தெல்லாம் விட்டாருன்னே தெரியலையே, ஏன் இந்த 2 வருஷத்தில் நம்ம குடும்பத்தில் இவ்வளோ பெரிய சிக்கல், இந்த மாதிரியான ஒரு பொறுப்புள்ள குடும்ப தலைவி அப்படியே நினச்சிக்கிட்டு இருக்கிற சில விஷயங்கள் எல்லாமே ஓரளவிற்கு இந்த மாதத்திலிருந்தே படிப்படியாக தீரும் என்கின்ற அமைப்பும், செப்டம்பர் மாதத்துக்குள்ளே இப்போ இருக்கின்ற அத்தனை பொருளாதார பிரச்சனைகளும் தீரும் என்கின்ற நம்பிக்கையும் அதற்கான செயல் அமைப்புகளும் உருவாகக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. இளைஞர்களுக்கு பார்த்திங்கன்னா இன்றைக்கு நல்ல நட்புகள் உருவாகும். ஒரு புதிய நட்பு உருவாகிறது, அல்லது ஏற்கனவே பழகி தொடர்புகள் விட்டு போன ஒருத்தர் மறுபடியும் நம்ம வாழ்க்கையில் வரக்கூடிய தன்மைகள் இளைய பருவத்தினர் எல்லாருக்குமே உண்டு. சிலருக்கு பார்த்திங்கன்னா வாழ்க்கை துணை அறிமுகம் ஏற்படக்கூடிய நாளாகவும் இந்த நாள் இருக்கும். அதாவது இன்னார் தான் வாழ்க்கை துணை என்பதை இன்றைக்கு ஃபிக்ஸ் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு, அல்லது தங்களுடைய விருப்பத்தை அவங்கக்கிட்ட தெரிவித்து அதற்கான சம்மதத்தை வாங்கக்கூடிய 7ஆம் இடத்து சந்திரனுடைய முழு நல்ல அமைப்புகள் உருவாகக்கூடிய சிறப்பு நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. அந்தஸ்து கௌரவம் உயரக்கூடிய அமைப்புகள் இன்றைக்கு உண்டுங்க. தொழில் பண்ணுற இடங்களில் இவராக இப்படி செஞ்சார் என்கின்ற மாதிரியான ஒரு நிலையில் ஒரு வேலையை நல்ல விதமாக முடித்து அதன் மூலமான நட்பெயரை மேலதிகாரிகளோ அல்லது உங்கள்கிட்ட சுற்றி இருக்கிறவங்ககிட்டையோ சிறப்பான முறையில் மகராசிக்காரர்கள் ஒரு முழு மன நிறைவான வேலையை முடித்து அதன் மீது பாராட்டு வாங்கக்கூடிய நல்ல நாளாகவே அமைஞ்சிருக்குங்க. அவங்க உங்களுடைய வயதிற்கு ஏற்றாற் போல் சிறப்பு நாளான இன்றைக்கு. கும்பராசிக்காரர்களுக்கு கடன் தொல்லைகள் விலகக்கூடிய யோக நாள். ஐயா, கடன் தொல்லை விலகணும்னா பணம் வரணுங்களே, ஏதாவது ஒரு ரூபத்தில் பணம் வரக்கூடிய அமைப்பு இந்த வாரத்திலே கண்டிப்பாக உண்டு. கடந்த காலங்களில் கடன் நோய், வம்பு, வழக்கு, அசிங்கம், கேவலம் எதையெல்லாம் உங்களை டிஸ்டர்ப் பண்ணிச்சோ அந்த அத்தனை இடர்பாடுகளும் அப்படியே விலகக்கூடிய அமைப்புகள் இப்போது கும்பராசிக்காரர்களுக்கு உண்டுங்க. 6ஆம் இடத்துல சந்திரன் இன்றைக்கு இருள் சந்திரனாக இருக்கிறார். உங்களுடைய ராசி இன்றைக்கு புனிதத்துவத்தை அடைந்திருக்கக்கூடிய தன்மையும், 4ஆம் இடம் மங்கள யோகத்தினால் 10ஆம் இடத்தோடு தொடர்பு கொண்டிருக்கின்ற செவ்வாய் குரு போன்றதுனால வேலை, தொழில், வியாபாரம், விவசாயம் எந்த துறையில் இருக்கிறீங்களோ அந்த துறையில் கடந்த காலங்களில் இருந்து வந்த கஷ்ட நஷ்டங்கள் விலகக்கூடிய அமைப்பு, கடன் தொல்லைகள் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக குறையக்கூடிய அமைப்பு என கும்பராசிக்காரர்களுடைய நல்ல நேரம் ஸ்டார்ட் ஆகிடுச்சுன்னே சொல்லலாங்க. ஜென்மச்சனியின் காரணமாக சதய நட்சத்திரம், அவிட்ட நட்சத்திரம், தற்போது ஒரு சில மாதங்களாக பூரட்டாதி நட்சத்திரம், இந்த 3 பேருமே கடுமையான ஒரு அவஸ்தைகளில் இருக்கிறீங்க. சதய நட்சத்திரக்காரங்களாவது பரவாயில்லை, கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வரக்கூடிய சூழல்கள் கண்டிப்பாக இருக்கிறது. இப்போது அவதிப்பட்டு கொண்டிருப்பவர்கள் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்கள். ஏன்னா உங்கள் நட்சத்திரத்திலே இப்போ சனி போய்கிட்டு இருக்கிறார். இந்த அமைப்புகள் எல்லாம் ஒரு காலத்தில் வரப்போகின்ற காலங்களில் நன்றாக இருப்பதற்கான சில அனுபவங்கள் இப்போது கிடைச்சிக்கிட்டு இருக்கு என்பதை மட்டும் உணர்ந்து கொண்டாலே ஜென்மச்சனி கொடுக்கக்கூடிய தொல்லைகள் பெருசாக தெரியாதுன்றதாங்க உண்மை. ஆயினும் உழைப்பவர்களுக்கு உதாரணமாக இருக்கக்கூடிய அத்தனை கும்பராசிக்காரர்களுக்கும் உழைப்பின் அருமை அப்படியே மற்றவர்களுக்கு சொல்லிக் கொடுக்குற அளவுக்கு நிறைவான தன்மைகள் ஏற்படக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. பெண்களுக்கு இருக்கக்கூடிய கடுமையான மன அழுத்தம் இன்னும் சில வாரங்கள்லேயே தீரக்கூடிய அமைப்புகள் உண்டு. கணவனை பற்றிய குறை, குழந்தைகளை பற்றிய குறை, சகோதர அமைப்புகளில் நல்லா இல்லாத அமைப்பு, மாமனார் மாமியார் இந்த மாதிரி பண்ணுறாங்க, அல்லது கணவருடைய சகோதரிகள் அவங்க அப்படி பண்ணுறாங்க, இவங்க அப்படி பண்ணுறாங்க, இப்படித்தான் புகுந்த வீடு பண்ணுதுன்னா பிறந்த வீட்டில் இருக்கிற நம்ம கூட பிறந்ததுங்களே இந்த மாதிரி நம்மளை சோதனை பண்ணுதுங்க. எல்லா பக்கமும் மத்தளத்துக்கு 2 பக்கமும் இடின்னுவாங்க. ஆனால் கும்பராசிக்கார பெண்மணிகளுக்கு எல்லா பக்கமும் இடி இருக்குது அப்படிங்கிறது தான் உண்மை. இந்த மாதிரியான நிலைமைகளில் இருக்கிறவங்களுக்கு கூட இன்னும் 4 வார காலத்திற்குள்ள எந்தெந்த பிரச்சனையில் உங்களுக்கு மன கஷ்டங்கள் இருக்கோ அவைகள் அப்படியே தீர்வதற்கான ஆரம்பங்கள் நடக்கக்கூடிய முதன்மை நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. எதிர்காலம் வலிமையாக நல்ல விதமாக கண்ணுக்கு தெரியக்கூடிய அமைப்புகளில் சில பல அமைப்புகள் நம்ம கண்ணுக்கே இப்போது தெரியக்கூடிய அமைப்புகளும் இன்றைக்கு கும்பராசிக்காரர்களுக்கு உண்டு. மொத்தத்தில் கும்பராசிக்காரர்களுடைய சோதனைகள் அப்படியே படிப்படியாக தீரக்கூடிய அமைப்புகள், வேதனைகள், அவமானங்கள் போன்றவைகள் விலகக்கூடிய நல்ல நாளாக, ஆரம்ப நாளாக அமைஞ்சிருக்குதுங்க இன்னைக்கு. மீனராசிக்காரர்களுக்கு குழந்தைகளால் நல்ல செய்திகள் வரக்கூடிய சிறப்பு நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு.
5ஆம் இடத்துல சந்திரன் அமாவாசையாக இருந்தாலும் ஆட்சி என்கின்ற ஒரு அமைப்பு, ஆடி அமாவாசைன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த அமைப்பிற்கு மிக நெருக்கமாக சந்திரன் இருக்கக்கூடிய ஒரு சிறப்பு நல்ல நாளாகவே இந்த நாள் அமைந்திருக்கிறது. எல்லா நிலைகளிலும் இன்றைக்கு பிள்ளைகளால் ஓரளவுக்கு சந்தோஷம் இருக்கும். தூரம் இருக்கின்ற பிள்ளைகிட்டேருந்து இன்றைக்கி நல்ல தகவல்கள் வரக்கூடிய அமைப்பு. பிள்ளைங்களை இப்படி வயசு பிள்ளைங்களை தனியாக அனுப்பிச்சிருக்கிறோம், சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுறாங்களோ தெரியல, அக்கம் பக்கம் ஏதாவது ஆதரவுகள் இருக்கிறதா என்பது போல் தெரியல, அல்லது நம்ம கஷ்டப்படுவோம்னு சொல்லி அங்கே நடக்கிறத அவங்க மறைக்கிறாங்களோ தெரியலையே, பிள்ளை நன்றாக வசதியாக இருக்கிறாரா இல்லையான்றதே தெரியலையே. இந்த மாதிரியான குழப்பத்தில் உண்மையை சொல்லப்போனால் நமக்கு வசதி குறைவுகள் இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல, ஆனால் நம்ம பிள்ளைங்க கஷ்டப்படுறாங்க பாருங்கள், அதுதான் நமக்கு தாங்க முடியாத ஒரு தொல்லையாக இருக்கும் இல்லையா. அது மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இன்றைக்கு இல்லாமல் குழந்தைகள் எந்த இடத்துல இருந்தாலும் சமாளித்துக் கொள்வார்கள், நன்றாகவே இருக்கிறார்கள் என்பது போன்ற ஆதரவான செய்திகள் வரக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குதுங்க. இளைய பருவத்தினருக்கு பார்த்திங்கன்னா அதிர்ஷ்டம் செயல்படக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். ஒரு வேலைக்கு ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கிறேன், ஒரு படிப்புக்கு ட்ரை பண்ணிகிட்டே இருக்கிறேன், என்னுடைய எதிர்காலத்திற்கு தேவைப்படக்கூடிய இந்த விஷயத்தை செய்யணும்னு நினைக்கிறேன், ஆனால் எல்லாவற்றுக்கும் தடை வந்து கொண்டே இருக்கிறது. ஒரு அரசு வேலைக்கு எழுதி பார்த்துட்டேன், குரூப் 1 எழுதுகிறேன், குரூப் 2 எழுதுகிறேன், குரூப் 4 வரைக்கும் எழுதுகிறேன், எல்லாமே கொஞ்சம் தட்டி போய்கிட்டு இருக்குங்க. இந்த மாதிரியான விஷயத்தில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாருக்குமே வருகின்ற பிப்ரவரி மாதத்திற்கு பிறகு 2025 பிப்ரவரி மாதத்திற்கு பிறகு நீங்கள் அனைத்திலும் வெற்றியை அடைவதற்கான ஆரம்ப அமைப்புகள் உருவாகக்கூடிய நல்ல நாளாகவே இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. சிலருக்கு பார்த்திங்கன்னா இன்றைக்கு தென்கிழக்கு திசையிலிருந்து நல்லவைகள் வரக்கூடிய தன்மை, தெற்கு நோக்கிய பயணங்களின் மூலமான லாபங்கள் அதிர்ஷ்டங்கள் உருவாகக்கூடிய அமைப்பு, சகோதரர்களிடையே இப்போது இருக்கக்கூடிய அமைப்புகள் இன்னும் கொஞ்சம் நல்ல மேன்மையாக இருக்கக்கூடிய நிலை, அண்ணன் கூட சேர்ந்து தம்பி கூட சேர்ந்து அல்லது சித்தப்பா பெரியப்பா மக்கள் கூட சேர்ந்து ஏதாவது ஒரு தொழிலை பண்ணலாம், அந்த தொழில் மூலமாக சில பல முன்னேற்றங்கள் ஏற்படும் என்கின்ற ஒரு நம்பிக்கை பிறக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. பெண்களுக்கு கூடுதல் சிறப்புகள் நிச்சயமாக இருக்கும். பெண்களுடைய வயதிற்கு ஏற்றாற் போல நீங்கள் விரும்பிய வேலை மாற்றங்கள் வேலை அமைப்புகள் கிடைக்கக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அமையும். கையில் ஆயுதத்தை வைத்து வேலை செய்யக்கூடிய டெய்லரிங் துறைகளில் இருக்கக்கூடிய பெண்கள் அனைவருக்குமே மிகுந்த சிறப்புகள் ஏற்படக்கூடிய, எல்லாவற்றிலும் நல்லவைகள் நடக்கக்கூடிய, மீனராசிக்காரர்களுக்கு ஒரு நிம்மதிகள் இருக்கக்கூடிய யோக நாளாக அமைஞ்சிருக்குதுங்க இன்றைக்கு. இன்றைக்கு நம்ம ஒரு முக்கியமான ஒரு விளக்கமாக, சிலருடைய ஜாதகத்தை பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்மாராக இருக்கும். அதாவது எந்த கிரகமும் ஆட்சி உச்சமாக இல்லாமல் ஒரு நிலையில் ஒரு சாதாரண ஜாதகத்தை போல இருந்தால் கூட அவர்கள் வாழ்க்கையில் ஓஹோன்னு இருக்கிறாங்க. சிலருடைய ஜாதகத்தை பார்த்தோம்னா எல்லா கிரகங்களும் ஆட்சி உச்சம் போன்ற அமைப்புகளோடு பார்ப்பதற்கு நன்றாக இருப்பதை போல தோன்றினாலும் அவங்க வாழ்க்கையில் சுமாராக இருக்கிறாங்க. இது எப்படின்னு ஜோதிடத்தை புரிஞ்சிக்க முடியலையே என்று பார்த்தீர்களே. ஆனால் இதுக்கு தான் நான் அந்த சுபத்துவம் பாபத்துவம் என்கின்ற சில அடுக்குகளை சொல்லுகிறேன். அதாவது எந்த ஒரு கிரகமும் ஆட்சி உச்சத்தை அடையலைன்னா கூட எல்லா கிரகங்களும் நட்பு நிலைமையில் சுபத்துவமாக ஒருவருக்கு ஒருவர் சார்ந்து கொள்ளாமல் சேர்ந்து கொள்ளாமல் இருக்கக்கூடிய கிரகங்கள் அனைத்துமே ஒரு ஸ்பைரல் கேலக்ஸி போல் வரிசையாக ஒன்றோடு ஒன்று இணையாமல் இருக்கக்கூடிய ஜாதகத்தை பார்த்திங்கன்னா அவங்க ஓஹோன்னு இருப்பாங்க. கிரக சேர்க்கைகளே அவங்க ஜாதகத்தில் இருக்காது. சூரியன் தனியாக இருக்கும், சுக்கிரன் தனியாக இருக்கும், புதன் தனியாக இருக்கும், செவ்வாய் சனி தனியாக இருக்கும், ராகு கேதுக்கள் 6 12 என்று சொல்லப்படக்கூடிய அச்சுக்களில் இருப்பாங்க. ஆக எதிரி கிரகங்கள் வலுவிழந்து நட்பு கிரகங்கள் நட்பு வீடுகளிலேயே இருக்கக்கூடிய அமைப்புகள் எல்லாமே மிகப்பெரிய யோகங்களாக இருக்கும். உங்கள் ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு 9 கிரகம் இருக்குதுன்னு சொன்னால் அதில் 4 கிரகம் உங்களுக்கு நன்மைகளை செய்யக்கூடிய கிரகங்க. இன்னும் ஒரு 4 கிரகம் தீமைகளை செய்யக்கூடிய ஒரு கிரகம். நடுவால் இருக்கக்கூடிய ஒரே ஒரு கிரகம் மட்டும் ரெஃப்ரி மாதிரி நடுவர் மாதிரி செயல்படுவார். அப்போ அந்த நன்மைகளை செய்யக்கூடிய கிரகங்கள் மட்டும்தாங்க ஆட்சி உச்சமாக இருக்கணும். தீமைகளை செய்வார்கள் என்று சொல்லப்படக்கூடிய 6 8 அமைப்புகளோடு தொடர்பு கொண்டவர்கள், 3 6 8 12ன்னு சொல்கிறோம் இல்லையா, இந்த மறைவு ஸ்தானங்களோடு தொடர்பு கொண்ட அட்டமாதிபதி 6ஆம் அதிபதி கிரகங்கள் ஆட்சி உச்சத்தை அடைந்திருந்தால் அவர்கள் வலுவான சாதகமற்ற தீமையை செய்வார்கள் அப்படிங்கிறது தான் உண்மை. உண்மையில் கிரகங்கள் ஆட்சி உச்சத்தை அடைந்தால் நன்மையை செய்யும் என்பது கண்டிப்பாக அர்த்தம் அல்ல. அது அதனுடைய தன்மையை செய்யும் அப்படிங்கிறது தான். அதோடைய ரியாலிட்டி என்னவோ அது என்ன கொடுக்கறதுக்கு இருக்கோ அதைத்தான் செய்யும். அப்போ 6ஆம் அதிபதியோ 8ஆம் அதிபதியோ உச்சத்தை ஆட்சியை அடைக்கும் போது என்ன செய்வாங்க? கடன் நோய் வம்பு வழக்கு அசிங்கம் கேவலம் போன்ற அமைப்போல தான் அவங்க கொடுப்பாங்க. ஆகவே எந்தெந்த கிரகம் ஆட்சி அடையணும் என்பதிலையும் ஒரு மாதிரியான கணிதங்கள் கணக்குகள் இருக்கின்றன. அதை போலவே
நட்பு நிலைமையில் எல்லா கிரகமும் இருந்துட்டாலே அவர்கள் யோக அமைப்புகள். இன்னொன்னே சொல்லலாம், ஒரு ஜாதகத்தில் குருவோ சுக்கிரனோ அதிகமான அமைப்புகளோடு தொடர்பு கொண்டவர்கள். குரு ஒரு இடத்துல வலிமையாக இருக்கிறான்னு வச்சுக்குவோம். அவர் தன்னுடைய 3 பார்வைகளால் மிச்சம் இருக்கக்கூடிய 7 கிரகங்கள் 6 கிரகங்கள் 8 கிரகங்களை அவர் தொடர்பு கொள்ளுகிறார் அப்படின்னா அது ஒரு மிகப்பெரிய யோக ஜாதகமாக இருக்கும். பார்ப்பதற்கு அந்த கிரகத்தில் எதுவுமே ஆட்சி உச்சமாக இருக்காது. ஆனால் எல்லா கிரகமும் குருவின் பார்வையில் சுபத்துவமாக இருந்து அடுத்தடுத்து வரக்கூடிய வரிசையாக வரக்கூடிய தசா அமைப்புகள் நண்பர்கள் என்று சொல்லப்படக்கூடிய 1, 5, 9ஆம் அதிபதிகளுடைய தசையாகவே வரும் பொழுது ஒரு வாலிப வயதிலிருந்து மத்தியம ஒரு நடுத்தர வயதுன்னு சொல்லப்படக்கூடிய 25 வயசுலேருந்து ஒரு 50, 65, 60 வயசு வரைக்குமே ஒரு நல்ல விதமான வாழ்க்கை அமைப்புகள், ஒரு சேமிப்பு அமைப்புகள் எல்லாமே அவர்களுக்கு கிடைத்து அதற்கு பிறகு அவர்கள் வாழ்க்கையில் நிம்மதியாக இருக்கக்கூடிய அமைப்புகள் உண்டுங்க. ஆகவே வெறுமன கிரகங்கள் ஆட்சி உச்சத்தை அடைந்ததுனால மட்டும் ஒரு கிரகம் நல்ல பலனை தரும் அப்படின்னு சொல்லிட முடியாது. அது என்ன பலனில் உச்சமாக இருக்கிறதோ அதனுடைய அமைப்புகளைத்தான் தரும் அப்படின்றது தான் உண்மை. ஆகவே மேலோட்டமாக பார்க்கும் பொழுது நல்ல அமைப்புகள் இல்லாத போல தோன்றினாலும், கிரகங்கள் நட்பு அமைப்புகளில் இருக்கிற மாதிரி தெரிஞ்சாலும் சுபத்துவத்தின் தன்மையின் அனுப்பிப்பில் அந்த ஜாதகம் நன்றாகவே இருக்கும் என்பது தான் உண்மை. இதுவரை 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களையும் ஜோதிட சந்தேகத்திற்கான விளக்கத்தையும் பார்த்தோம். மீண்டும் நாளை காலை இதே நல்ல காலம் பிறக்குது நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் ஜோதிடர் ஆதித்ய குருஜி. சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ செய்யுங்கள். QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸோடு இணைந்திருங்கள்.